நீ வந்து ரொம்ப கெட்டவன், நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிறவங்களே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க சுத்தி இருக்கிற சர்க்கிள் நீங்க தான் ரொம்ப கெட்ட பையன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் ரொம்ப கெடுதல் பண்றீங்க, அவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துனே இருக்கீங்க. ஆனா அவங்க வாயாலேயே ஏய் இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்ல வைக்கிறது ஒரே விஷயம் என்ன தெரியுமா? யுவர் ஒர்த். உங்க ஒர்த் என்ன தெரியுமா? மணி. உண்மையா சொல்லப்போனா உங்ககிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் நீங்க நல்லவனா இல்ல கெட்டவனான்னு காட்டும். உண்மையாவே ஒரு நல்லவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டான், சின்னதா அசிங்கமா பேச மாட்டான், ஒரு சின்ன யாரும் திட்ட மாட்டான். ஆனா அவன்கிட்ட காசு இல்லைன்னா அவனை வந்து இந்த உலகமும் அவன் கூட இருக்கிறவங்களோ ஏன் அவங்க அப்பா அம்மா கூட அவனை ஒரு வயசுக்கு அப்புறம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வேல்யூவா இல்லை, ஐ மீன் பணம் இல்லை. ஆனா உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்கள மதிப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட வேல்யூ இருக்கு. ஸோ ஒரு வேல்யூ வந்து இங்கே எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு பர்சனுக்கு அவங்ககிட்ட மணி இருக்கா இல்லையா, இல்லை எவ்வளோ மணி இருக்குது, இவன் ஒர்த்தான பர்சன் தான் சொசைட்டியில், இவன் என்ன தான் பண்ணலாம், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளோ பணம் வச்சிருக்காரு தெரியுமா, அப்படி தான் உலகமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு